Good morning, one and all. How are you all doing today? I hope you all are safe. Okay, children. Today we are going to see about the sea turtle section 2. And before entering to section 2, I would like you people to revise uh, from the section 1. I hope these lessons are very easy for you people, isn't it? Okay, children. How many species of turtles are there? Answer quickly, let me see. Praveen? Sujin? Yes, there are 7 species of turtles in the world. And how many species of turtles are there in India? 5. Can anyone name me the names of those turtles in India? Very good. Olive Ridley, hawkbills, green sea, turtle, the loggerhead, and the leatherback. Very nice, very nice. Which is the smallest species? The smallest species is olive ridley. Very good. And which is the largest species? It is the leatherback. Okay, very beautiful, children. Nice. You have done. You have understood the lesson very nicely, I hope. Mm, where does these turtles live? They live in the sea. Do they come out in the land? Yes, they do come out to the land. When do they come out? To lay their eggs. Beautiful. Now here in this page number 91, we can see about Aribada. What is Aribada? Aribada is nothing but, you know what? The turtles, they come out all alone. That is the olive ridleys. They come all alone to lay eggs in the land. But there are only 3 places in the world, in the whole world. There are only 3 places where olive ridleys come out together with thousands of tortoise. சரியா? அதாவது ஆலிவ் ரிட்லி என்ன செய்யுமா, அது தனியாகவே என்ன செய்யுமா, வெளியே வந்து முட்டை இட்டுட்டு போகுமா. தாய், the mother turtle. Okay, it will come all alone. தனியாகவே ஆழக்கடல்லிருந்து கரைக்கு வந்து முட்டை இட்டுட்டு போயிருமா அந்த மணலுக்குள்ளே. ஆனால் முழு உலகத்தில் ஒரு 3 இடத்துல ஆலிவ் ரிட்லி எப்படி வருமா, தனியாக வராதான், கூட்டமாக வருமா. எப்படி வருமா? கூட்டமாக வருமா. ஆயிரக்கணக்கான டர்ட்டில்ஸ் எல்லாரும் சேர்ந்து வெளியே வந்து அவங்க என்ன செய்வாங்களாம், முட்டை இட்டுட்டு திரும்பியும் போயிடுவாங்களாம். அதுக்கு பேர் தான் அரிபடா. ஆயிரமான பேர்கள் சேர்ந்து வந்து முட்டை இட்டுட்டு போகிறது தான் அரிபடா. ஓகே ஓகே. Now children, let us come to our section 2, page number 92. Between the months of January and March, that means January, February, March, 3 months, okay? இந்த 3 மாதங்களுக்கு இடையிலேயே, ஜனவரியாக இருக்கலாம், ஃபெப்ரவரியாக இருக்கலாம், மார்ச்சாக இருக்கலாம், இல்லை 3 மாதமாகவும் இருக்கலாம். அப்படி அந்த நேரத்தில் இந்த 3 மாதங்களுக்குள்ளே ஃபீமேல் ஆலிவ் ரெட்லீஸ் கம் அஷோர் அட் நைட் டு லே தியர் எக்ஸ். ஓகே, அவங்க எப்போ வருவாங்களாம் கடல் கரைக்கு? தே கம் அட் நைட். இன் விச் மந்த்? பிட்வீன் ஜான்வரி டு மார்ச். ஜான்வரிலேருந்து மார்ச்குள்ளே எப்போனாலும் அவங்க என்ன செய்வாங்களாம், கடல் கரைக்கு வருவாங்களாம். எந்த நேரத்தில்? ராத்திரி நேரத்தில் தான் வருவாங்களாம். எதுக்கு வருவாங்க? முட்டை இடுறதுக்கு. டு லே தியர் எக்ஸ். திஸ் இஸ் குவைட் அ ப்ராப்ளம் ஃபார் தெம், as a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land. Okay, now flippers. What is flippers? Flippers means it is a the front leg which they use for swimming. Okay, அவங்க அது கால் மாதிரி நடக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலி ஃப்ளிப்பர்ஸ். ஏன்னா அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஸ்விம் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளிப்பர்ஸ். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ், முன்கால், அது வந்து அவங்களுக்கு கடலுக்குள்ளே நீந்துறதுக்கும்
அதாவது நீந்து போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்லி கஷ்டம் இல்லாமலே சரி எல்லாம் லேசாக தான் இருக்கும். பட் அவங்க கரைக்கு மணலில் நடக்கிறதுக்கு அது வந்து எப்படி இருக்குமா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதனால் அது ஒரு ஈஸியான டாஸ்கே இல்லை. த டர்ட்டில்ஸ் ஹேஸ் டு ஹால் இட் செல்ஃப் லேபரஸ்லி ஆன் டு த பீச். ஓகே, அந்த டர்ட்டிலுக்கு என்ன செய்யணுமா, அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க முழு சரீரத்தை அந்த பெரிய ஓடை கட்டாயப்படுத்தி இழுத்து, ஹால் மீன்ஸ் என்னது, ஃபோர்ஸ்ஃபுல்லி கடினமாக. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடோ மாடோ இருக்குது வைங்களேன், அது போச்சுன்னா போவாது. அப்போ நம்ம நினச்சோம் கட்டாயப்படுத்தி அது தள்ளுவோம் இல்லையா, ஃபோர்ஸாக தள்ளுவோம் இல்லையா, ஃபுல் எனர்ஜி கொடுத்து அந்த மாதிரி. ஸோ ஃபுல் எனர்ஜி கொடுத்து அதை என்ன செய்யுமா, தன்னையே தள்ளி தள்ளி அந்த மணலுக்குள்ளே அது என்ன செய்யுமா, வருமா. ஓகே, அண்ட் லேபோரியஸ்லினா ஃபுல் எஃபர்ட். அதான் ஃபுல் எஃபர்ட்னா லேபர் என்னது, ஒர்க்கு. அது நிறைய ஃபுல் வேலை பார்க்கணும், நிறைய வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அது தன்னை முன்னே தள்ளி வருமா. ஓகே, எங்கே, டு த பீச். தென் இட் சூசஸ் அ ஸ்பாட் வெல் அவே ஃப்ரம் த ஹை டைட் லைன். ஓகே, ஹை டைட் லைன்னா பெரிய அலையாக வரும்ல, அது வேவ்ஸ். த வேவ்ஸ் ஆர் பிக், இஸ்ன்ட் இட்? சம் வேவ்ஸ் ஆர் வெரி ஸ்மால். சின்ன அலையாக இருக்கும், அது சக்குன்னு அப்படி வந்துட்டு போயிடும். சில அலைகள் பெருசாக இருக்கும், இந்த வேவ்ஸ் ஆர் வெரி பிக், தே கம் ஜுப் அப்படின்ட்டு வந்து போயிடும், அதுதானே. அப்போ நம்ம அந்த நேரத்தில் கடலில் இருக்கும்போது அந்த அலை நம்ம நினச்சியும் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிட்டு நம்ம கீழே தள்ளிடுறோம். சில பேர் அந்த அலையில் தண்ணியோட அப்படி போயிடுவோம் இல்லையா. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் த ஹை டைட். ஸோ பெரிய அலை வரும்போது தண்ணி வந்து ரொம்ப தூரம் வர கடல் கரைக்கு வரும். சின்ன அலைனா அது கொஞ்சம் தூரத்துலேருந்தே போயிடும் இல்லையா. பெரிய அலை வரும்போது கரைக்கு கூட ரொம்ப தூரமாக வந்துடும். உட்காந்துருக்க ஆட்கள் உட்காந்தாலும் அந்த இடத்துலையே வந்து என்ன செஞ்சுட்டு போயிடும், நானாச்சிட்டு போயிடும் அப்படி இல்லையா. ஸோ அந்த ஹைடைட் லைன், அந்த அதுவளுக்கு தெரியும் ஹைடைட் எது வரும், எது வர அலை மோதி இங்கே வரும் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு அந்த கோட், அந்த லைன் இதுக்கு மேலே, ஓகே, தண்ணி வராத இடத்துக்கு மேலே தான் அது என்ன போகுமா, ஒரு நல்ல பாதுகாப்பான இடையை தேடி கண்டுபிடிக்குமா. ஹியர் இட் ஸ்கூப்ஸ் அவுட் அ நெஸ்ட் கேவிட்டி. ஓகே, நெஸ்ட் கேவிட்டின்னு என்னது, ஒரு ஓட்டை கூடு மாதிரி. அதுக்கு நீ என்ன செய்யுது, ஒரு ஓட்டையை தோண்டி. ஸ்கூப்னா என்னது, ஐஸ்கிரீமில் எப்படி இப்படி தோண்டி எடுப்பாங்க இல்லையா, தட் இஸ் ஸ்கூப்பிங். ஸ்கூப்பிங்னா அது அப்படி மண்ணை தூர எடுக்கிறது. 45 சென்டிமீட்டர் டீப், எவ்வளோ ஆழமாக, 45 சென்டிமீட்டர் ஆழமாக தோண்டுமா. ஓகே, and then into which it lays about 100 eggs. One turtle lays how many eggs? ஒரு ஆமை எத்தனை முட்டை இடுமா, 100 eggs. Each egg is in the shape and size of a table tennis ball. ஒவ்வொரு முட்டையும் எந்த ஷேப்லேயும் சைஸில் இருக்கும், டேபிள் டென்னிஸ். நம்ம ஸ்கூலில் இன்டோரில் பார்த்துருக்கோம்ல டேபிள் டென்னிஸ் பால் ஒயிட் கலர்லாம், அது எவ்வளோ ரவுண்டாக சின்னதாக இருக்கும், அதே சைஸில் தான் இருக்குமா, அதே என்னதெல்லாம் இருக்குமா, ஷேப்லேயும் இருக்குமா. Once all the eggs are laid, the turtle fills in the cavity. ஓகே, எல்லா முட்டையும் 100 முட்டையும் விட்டதுக்கப்புறம் என்ன செய்யுமா, அந்த ஆமை அந்த ஓட்டையை அடைச்சிருமா, மண்ணை போட்டு அடைச்சி விட்டுட்டு போயிருமா. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. Okay, so then what it does, it camouflages. So what do you mean by camouflage? That means hiding something. Okay, it is hiding something. So the tortoise, after filling the cavity, the nest by tossing sand on it using its flippers. அது என்ன செய்யுமா, மறைக்குமா. எப்படி மறைக்கும், மண் அதுக்குள்ளே தட்டினதுக்கப்புறம் நம்ம சில பேர் என்ன செய்வோம், அப்படிலாம் தட்டிட்டோன்னா கால் வச்சு இப்படி மிதிச்சியில் லெவல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக லெவல் பண்ணி அதை தோண்டாத இடம் மாதிரி, இந்த இடத்த நாங்கள் தோண்டவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அது என்ன செய்யுமா, அதோடைய ஃப்ரண்ட் லெக் வச்சு நல்லா தப்பி விட்டுட்டு அழகாக ஈக்குவலாக லெவல் ஆக்கி விட்டுட்டு அது என்ன செய்யுமா, திரும்பியும் கடலுக்குள்ளாக போயிடுமா. The eggs are left to incubate under the warmth of the sun. Okay, now can you see the picture over towards your left, olive readily laying eggs? Yes, can you see how deep it is, the holes and all. So now after doing that, after going to the sea, the eggs are left to incubate under the
வார்ம்த் ஆஃப் த சன். என்ன ஆகுமா, இந்த சூரியனுடைய சூடு மணலில் படும், அப்படி தானே. என் தண்ணியே எங்கே படாது, மணலில் படும்போது அந்த மண் எப்படி இருக்கும், காஞ்சி போய் தான் இருக்கும். அப்போ அந்த வெப்பத்தில், ஓகே, அந்த ஹீட்டில் அது என்ன ஆகுமா, இன்க்யூபேட்னு என்ன ஆகும், முட்டைகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, அது வளர்ச்சி அடைந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் இன்க்யூபேட். ஸோ அந்த சூட்னால் ஒவ்வொரு நாள் சூடு பட அந்த ஒரு குறிப்பிட்ட நாளோட என்ன ஆயிருமா, தானாகவே முட்டை வெடித்து வந்துடும். ஹேவ் யூ சீன் எக்ஸ் என்ன செய்யும், எக்ஸ் எப்படி சூடு கொடுக்கும், தாய்க்கோழி கோழி பார்த்துருக்கீங்க, அது எப்படி இதாகும், தாய்க்கோழி என்ன செய்யும், அந்த முட்டைக்கு மேலே உட்காந்து தாய்க்கோழி உடம்புல இருக்க சூட்டை முட்டைக்கு கொடுத்து அது பொறிச்சு வரும் இல்லையா. பட் டார்டாய்ஸ்லாம் அப்படி இல்லை, அவங்க சூட்டால் முட்டை வெடிக்காது, சூரியனோட சூட்டால் தான் என்ன செய்யுமா, solar energy. With the help of solar energy, the tortoise comes out of the egg. Now, in many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. Okay, இந்த உலகத்தில் அநேக பேர், ஓகே, அநேக இடத்துல லோக்கல் பீப்புளாக, இப்போ கடற்கரை ஓரமாக இருக்கிறாங்களா மீனவர்கள், அவங்க தான் லோக்கல் பீப்புள். கடற்கரை பக்கத்தில் இருக்கவங்க மீனவர்கள் தான், அவங்க தான் அங்கே வீடு கட்டிட்டு அங்கே வசித்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் லோக்கல் பீப்புள். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆமை வந்திருக்கும் இல்லையா நைட்டுக்கு, அப்போ மணலில் தண்ணி இல்லாத இடத்துல அதோடைய கால் பாதம் தடங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஃபாலோ பண்ணி என்ன செய்வாங்களாம், நெஸ்ட்டுக்குள்ளே அது கூட்டு தேடி கண்டுபிடிச்சிருவாங்களாம். தே கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங். என்ன செய்வாங்களாம், அந்த ஆமையோட முட்டையை அந்த தோண்டின இடத்த தோண்டி எடுத்து அதோடைய முட்டையை சாப்பிட்றதுக்காக சேகரிச்சுட்டு போவாங்களாம். ஜாக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ் டு டிக் அப் அண்ட் ஈட் த எக்ஸ் பை ஃபாலோவிங் த சென்ட் லெஃப்ட் பை த டர்ட்டில். ஜாக்கால்ஸ், வேறு நாய்கள், வீட்டில் வளர்க்குற நாய், தெரு நாய்கள், தென் பிக்ஸ், இவங்களும் என்ன செய்வாங்களாம், அந்த டார்டாய்ஸுடைய மனத்தை வச்சு அந்த இடத்த போய் தோண்டி அந்த முட்டைகளை என்ன செஞ்சுருவாங்களாம், சாப்பிட்ருவாங்களாம். Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. இப்போ இவங்களாம் சாப்பிட்டு எடுத்ததுக்கப்புறம் மீதி முட்டைகள் இருக்கும் இல்லையா, அந்த முட்டைகள் என்ன செய்யுமா, 45 60 நாளைக்கு அப்புறம், முட்டையிட்டு 45 60 நாளைக்கு அப்புறம் என்ன செய்யுமா, அந்த முட்டைகள் வெடித்து வருமா. ஓகே, அப்போ தான் அவங்க வெடிப்பாங்களாம், அது வரைக்கும் அது வெடிக்காது. Then the hatchlings open the leathery eggshells with the help of a tiny egg tooth. So hatchlings okay, இப்போ ஸ்லாஷ்னா என்ன ஆகும், அது அப்படியே வெடித்து ரெண்டு துண்டாக ஆகிற மாதிரி. ஓகே, அப்படியே ரெண்டாக உடஞ்சிரும். ஸோ அது ஹேட்ச்லிங்ஸ்னால் அது பொரிக்கும்போது, ஓகே, அந்த முட்டை பொரிஞ்சு குஞ்சு வெளியே வரும் இல்லையா, அந்த நேரத்தில் என்ன ஆகுமா, அது அப்படி ரெண்டாக வெட்டுப்பட்ட மாதிரி, அது என்ன அந்த எக்ஷெல், அந்த முட்டை வந்து ரெண்டாக வெட்டுப்பட்ட மாதிரி பிளந்து என்ன ஆகுமா, சின்ன வித் த ஹெல்ப் ஆஃப் அ டைனி எக் டூத்னால் அது அந்த எக்லேயே குட்டி ஏதாவது இருக்கும். ஸோ அதை வச்சு அது இருந்துச்சு, அந்த ஷெல் வந்து ரெண்டாக உடஞ்சி அப்படி பிளந்து வரும். அப்போ தான் அதுலேருந்து என்ன வருமா, turtle. This is like a razor blade at the tip of the hatchling's snout. ஓகே, பிளேடை போல் அந்த முட்டையின் முனியில், அந்த டிப்பில் அது இருக்குமா, ஸ்லைட் சின்னதாக டைனி அதுதான் எக் டூத், அப்படி டைனியாக இருக்குமா, அது என்ன செய்யும், அப்படியே வெடித்து அப்படியே வெளியே வருமா. பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல், பற்றிய ஸ்னோட் இஸ் பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல்ஸ். அந்த டர்ட்டலுடைய வாய் அந்த பாட்டு அழுவி தோண்டி கொத்தி it comes out. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. So அதாவது எல்லா முட்டை ஒரே நேரத்தில் பொரிக்காது, ஒன்று பொரிக்கும், அடுத்தல ஒன்று. ஸோ அநேக முட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, தனியாக விளாட மாட்டாங்களாம், எல்லாத்தோட கூட்டாக என்ன செய்வாங்களாம், அவங்க என்ன செய்வாங்களாம், அதுக்கு அந்த ஐ மீன் முட்டையில் அப்படியே அவ்வளோ நாள் அதுக்குள்ளேயே இருந்தாலுமே இப்போ மெதுவாக எப்படி முட்டையிலேருந்து அந்த லேசர் பிளேட் மாதிரி அவங்க இந்த வாயை வச்சு இப்படி கொத்தி அப்படி
இது பண்ணி விழுந்தாங்களோ அதே போல் அந்த மண்ணையும் தோண்டி 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 எப்படி வாய வச்சு இது பண்ணி அதை புஷ் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்களாம், எல்லோரும் மொத்தமாக வெளியே வர பார்ப்பாங்களாம். எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க. எமர்ஜ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பீச். எங்கே வருவாங்களா, பீச்சோடைய சர்ஃபேஸ்க்கு வந்துடுவாங்க, பீச் கரைக்கு வந்துடுவாங்களாம். ஃப்ரம் ஹியர் தே மேக் அ ஹரிட் டேஷ் டு த சி. அங்கேருந்து என்ன செய்வாங்களாம், கடலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அவசரமாக கிடுக்கிடுன்னு ஓடுவாங்களாம். ஓகே, இவ்வளோ நாள் இருட்டுக்குள்ளே மணலுக்கு இருப்பாங்க. ஸோ இப்போ புதுசாக அவங்க தண்ணி அலைகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அது புதுசாக தெரியுது. அப்போ அது என்னதுன்னு பார்க்கறதுக்கு எல்லோரும் ஆவலோடு என்ன செய்வாங்களாம், அவசரமாக குடின்னு ஓடி தண்ணிக்குள்ளே போவாங்களாம். ஓகே, தே ஆல் ரஷ் டு த சி வித் அ ஜாய். ஆஹா, சம்திங் நியூ, வாட் இஸ் திஸ், வி ஹாவ் டு சி, இது பார்க்கலாமே, இது என்னது புதுசாக இருக்கே இல்லையா. இன் தட் ஹாப்பினஸ் தே ரன் டுவர்ட்ஸ் த sea. Okay children, now what we are going to do is you are going to write this glossary, these glossaries in your classwork. So you can continue or take a new page, and in the new page you write there section 2, prose 1 section 2. Okay, you write there prose 1 section 2. Once again I repeat, in the new page you write today's date and write there prose 1 section 2, and then write these meanings. You write their meanings and copy down all these meanings: flippers, predators, haul, slash, laboriously, snort, cavity, emerge, camouflage and incubate. Okay, you copy all these meanings in your classwork note. You have to learn, children. I tell you, when you come for your corrections of your classwork and your homework, I will definitely ask you all the meanings and all the question answers that I have given you, and I may give you new words to frame sentences. So please be prepared for everything that you are doing. Okay, please study neatly and properly. Your parents are paying fees for your studies. Okay, it's not fun. Do your study seriously. Now in the next page, page number 93, are these statements right? Discuss with your partner and tick them if they are correct, correct them if they are wrong, share your answers in the class. So this is your homework. This is your homework. You just discuss by yourself, read the lesson and discuss it. I would definitely give you the answers tomorrow. Do you understand, children? I would just help out you people. I would just read it out for you so that you may understand what it is. Okay, female olive ridleys come ashore at night to lay eggs. Okay, you have to just put right or wrong. The eggs of an olive ridley are in the shape and size of a cricket ball. Ridleys come to lay their eggs in the month of January. So here the second one is wrong. The first, it is like tennis ball, isn't it? Yeah, the third one is right. It comes in the January also. The turtles use their flippers and make a hollow for their nest. It is not given like that. Okay, the next one, the turtles, the hatchlings use a tiny egg tooth to come out of the eggs. Yes, they use a tiny egg tooth to come out of the eggs. And the egg ஒரு சின்ன நம்ம எப்படி எக் டூத் அப்படின்னா அந்த முட்டை வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஊசி மாதிரி பின் மாதிரி பாயிண்டடாக இருக்கும். ஸோ அதை தான் என்னச்சவங்க அதை அப்படி குத்தி குத்தி யூஸ் பண்ணி அவங்க வெளியே வருவாங்க. அண்ட் that is how they come out. So that is also right. Okay, so children, as I said, the eggs of an olive ridley are in the shape and size of tennis, not cricket, so that is wrong. And the turtles use their flippers and make a hollow for their nest. That is true.
The hatchlings use a tiny egg tooth to come out of the eggs through. So I told you, I gave you all the answers. Here we can turn our books to page number 89. The answers for the fourth one, the sea turtles are very small, is wrong. And the sixth one, sea turtles come to rest on land, is also wrong. Rest all the answers are correct. Okay, children? Okay, fine. Now, do you know there is an interesting aspect of sea turtle biology? The temperature inside the egg determines the sex of the embryo while it is growing. Okay, so the temperature, the egg உடைய temperature எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அது வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது தெரியும். அது வளர வளர தெரிய வரும். When the eggs develop at 27 degree Celsius to 28 degrees Celsius, only male hatchlings are produced. Okay, 27 டிகிரிலேருந்து 28 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும்போது எக் டெவலப் ஆச்சுன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் மேல். At 30 degree Celsius only female hatchlings are produced. அப்போ ஃபீமேலுக்கு வந்து அதிக வெப்பம் தேவைப்படுது. ஸோ அதிக வெப்பம் யூஸ் ஆகி ஹேட்ச் பண்ணுற எக்ஸ் வந்து என்னதான் female. An equal mix of male and female hatchlings is produced only when the eggs incubate at precisely 29 degrees Celsius. 29 degree Celsius to 30 degree Celsius. Okay. Now, this is what you're going to do. Now, the answers for your questions that have been given yesterday are as follows. So now this is your answers. Please do correct it, and even if you have written wrong, just write it again correctly. So, how many species of sea turtles are there in the world? There are 7 species of sea turtles. How many species of sea turtles are there in India? There are 5 species of sea turtles in India. Which is the largest turtle and what is its weight? The leatherback is the largest turtle. Its weight is as much as 700 kg. Which turtle is commonly seen in India? The olive ridley turtle is commonly seen in India. Name the 5 species of sea turtles. The 5 species of sea turtles are the loggerhead, the olive ridley, the leatherback, the hawksbill and the green sea turtle. I hope children all these 5 question answers are very very easy for you people. They are not at all difficult, isn't it? So please do the corrections and write the question answers neatly with a neat handwriting in your classwork note. Write it in your classwork note. Now, the next one. Choose the correct book, page number 94. Choose the correct answers. You may choose more than one answer if needed. So, that was your homework for yesterday. The first answer is sea turtle. The second one is again sea turtles. And the third one is lay eggs. The third one is lay eggs. Now, I am giving you the answers for the rest of them. The fourth one, they find it difficult to walk on sand. Just put a tick mark so that you can, what to say? Yeah, you can write it later. The fifth one is swim. The fifth one is swim. And the sixth one is incubate eggs in the warmth of the sun. Incubate eggs in the warmth of the sun. So I hope you would have finished all these things. Now, your homework for today is B. Question number B. Page number 95. Question number B. Find any 5 words related to sea from the text.
section 1 and 2. Write them below. Then use the words to frame sentences on your own. You have to search any words like crabs. Crabs are in the sea. அப்படிதானே ஸோ செக்ஷன் 1 and 2லேருந்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த வேர்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அண்ட் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும், அதை சென்டென்ஸ் ஃப்ரேம் சென்டென்ஸ் பண்ணணும். I taught you frame sentence in the beginning, first lesson, in your first video. Yes, the same way. Crabs. There are many varieties of crabs. You can find many crabs around the seashore. And the madri. Okay. So find section 1 and 2 CA சம்மந்தப்பட்ட words use பண்ணி என்ன செய்யணுமா, நம்ம அதில் எழுதணும். Okay. Is it clear, children? Okay, fine. So this is your homework for today. Have a nice day. Take care of yourself and be safe. Let us meet again tomorrow.